பாகிஸ்தான் ஒரு நியாயமான நாடு இல்லை. அது அமெரிக்கா காட்டுற எலும்பு துண்டுக்கு வாலாட்டுற நாய் பாகிஸ்தான். நான் ஏன் இவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தை சொல்றேன்னா, பாகிஸ்தான் யோக்கியம் இல்லை. யுஏஇட்ட பாகிஸ்தான் கடன் வாங்கியிருக்கான் ஒரு 3.5 பில்லியன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி 32,000 கோடி. யுஏஇ என்ன பண்ணிட்டான், பாகிஸ்தான்ட்ட எனக்கு உடனே செட்டில் பண்ணு அப்படின்றான். பாகிஸ்தான் முடிச்சுட்டான். நான் மத்தியஸ்தம் பண்ண போறதா, நீ என்னத்துக்குடா மத்தியஸ்தம் பண்ண அமெரிக்காவுக்கு ஆதரவா வாழாட்டிட்டு போற. அமெரிக்கா இழந்திருக்க இழப்பு இந்த இதில் இருக்காது, சொல்ல முடியாத இழப்பு. இப்போ அவன் பீடி சிகரெட் கட்டால கொடுக்க முடியாத உட்காந்துருக்காங்க. எப்போ அந்த மாதிரி ஒரு 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 பண்டல் பீடி வேணும் அப்படின்னா, நானே ஹெச்பிடிக்கு ஒட்டுப்பிடிக்கு உட்காந்துருக்கேன், நீ என்கிட்ட கேட்குறியா அப்படின்னு அமெரிக்கா நிலைமை. உண்மையிலே நிலைமை மோசமாக இருக்கு. இவ்வளோ இழந்திருக்காங்க இங்கே. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குவைத்தில் குடி தண்ணீர் ஆலையை அடிச்சிருக்காங்க. அப்போ நீங்க கற்காலம் ஆக்குறேன்னு சொன்னீங்கன்னா, நீ ஆக்குறதுக்கு முன்னாடி நாங்க இந்த ரீஜனை மொத்தத்துக்கு கற்காலம் ஆக்கிடுவோம், குடி தண்ணீர் இல்லாமல் செத்து போவாங்க. என்ன அவ்வளோ பேரும் அவ்வளோ சுகமா இருந்தவங்க. உடம்புல ரணமா வலிக்குது. அப்படி கத்தார் என்ன பண்ணிட்டான், அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியேற்ற முடிவு பண்ணாங்க. ஏன்னா அந்த மொத்தம் மிடில் ஈஸ்ட்லயே மிகப்பெரிய பேஸ் கத்தார் பேஸ். இந்தியாவில் விளையிற விளைச்சல், இந்தியாவில் உற்பத்தி ஆகிற ஆடைகள், இந்தியாவில் உற்பத்தி ஆகிற மருந்து பொருட்கள், இந்தியாவில் உற்பத்தி ஆகிற எலக்ட்ரானிக் ஐட்டங்கள். அப்போ இந்தியாவோட உறவு ஈரானுக்கு மிக மிக முக்கியம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை முடிச்சிட்டேன் அப்படின்ற போல ஊருக்கு உபதேசம் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உலகத்திலே மிக வலிமையான நாடு ஈரான் தான் அப்படின்ற போல மண்டிக்கிட்டுட்டாரு. எப்படி பாக்குறீங்க அதை? ட்ரம்ப் சொல்லிட்டாரு, அவர் பேச்சு மாறாத என்ன சொல்றது, ஒரு சத்திய வேந்தன். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ப முடியாது. ஆமா, அவர் பேச்ச அவரே நம்ப மாட்டாரு. உண்மை உண்மை சார். ஒண்ணு பேச இப்படி ஈரானை முடிச்சிட்டோம் அப்படி சொன்னவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, உலகத்துல ஒரு வலிமையான நாடுகள்ல ஈரான் ஒரு முக்கியமான நாடு. வலிமையான நாடு எதை சொல்லுவாங்க, ரஷ்யா, சைனா, அப்புறம் கூட எப்படி பார்த்தாலும் யூகே, இதெல்லாம் சேர்த்துக்குவாங்க. ஓகே, வலிமையான நாடு. அதுல ஈரானும் ஒரு வலிமையான நாடு. நான் ஒத்துக்கிறேன். தாய் பத்தினி அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன். அப்படி ஈரான் ஒரு வலிமையான நாடு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படியே அந்த மாதிரி நீ முடிச்சிருவேன் 95% முடிச்சிட்டேன்னு 95% முடிச்சிட்டா தான் அது எப்படி வலிமை இருக்கும். வேற டிபார்ட்மெண்ட் அது. எப்போ நான் வெளியே வந்தா வீரன், வீட்டுக்குள்ள போனா அந்த வேற மாதிரி. ஆமா, அது மாதிரி சொல்றது அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அது மாதிரி அது வெளியில மைக்கு கிடைச்சி அப்படி பேசும்போது அது வேற. நாங்க அப்படித்தான் பேசுவோம். அப்படி பேசினா தான் எங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சமாவது கீழே அப்படியே இறங்கிட்டு இருக்க ஷேர் மார்க்கெட் டக்குன்னு மேலே ஏறும். ஐயோ, அந்த ஆள் இது வரைக்கும் பண்ணது பூரா அப்படித்தானே, இது சொன்ன பொய் பூரா அதுக்காக தானே. ஷேர் மார்க்கெட் அதுல ஆயில் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த இது நம்ம ஆயுத மார்க்கெட் இருக்குல்ல, இந்த ஷேர் எல்லாம் ஆயில் மார்க்கெட்டில் பிரச்சனை அப்படி வந்தோடனே இப்போ ரேட்டெல்லாம் ஏறி போச்சு, கலவரம் எல்லாம் நடந்து எங்கே பேசணும். ஆயில் மார்க்கெட் அப்படிங்கும்போது இல்லை நாங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துருச்சு, 48 5 நாள் போர் நிறுத்தம் பண்ணிட்டோம், எல்லாம் பிரச்சனை சரியாக வரும் அப்படின்னு ஆயில் மார்க்கெட் போனது அப்படி கொஞ்சம் நேரம் செஞ்சிருக்கு. இல்லை நாங்கள் இவ்வளோ முடிச்சிட்டோம், அதனால் அவங்ககிட்ட ஆயுதமே இல்லை, நாங்கள் தான் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆயுத மார்க்கெட் மேலே ஏறுது. அப்புறம் திரும்பி பார்த்தா F-35 அடி, F-15 அடி, KC-135 அடி, அதுக்கப்புறம் 2 ஏதோ ஹாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டர் அடி அடித்த உடனே ஆயுத மார்க்கெட் போனது இங்கே கீழே இறங்குது. ஆமாம், இல்லை அதெல்லாம் போய் நாங்கள் ஆளை தூக்கிட்டோம் இது வந்துட்டு அப்படின்ட்டாங்க. வீடியோ போட்டிருக்காங்க, அது ஏஐ வீடியோ அப்படின்னா அந்த ஷேர் மார்க்கெட்டு இப்படி இதே வேலை தான் மேலே ஏற. இந்த ஷேர் மார்க்கெட்டை யார் இருக்கா, அங்கே இருக்க யூதர்கள் முக்கியமாக கையில் வச்சுருக்காங்க. அமெரிக்காவே அங்க ஒரு 10 பேர் உட்காந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, யூதர்கள். இப்போ மசூத் பெஷஷ்கியான் அதான் சொன்னாரு, இந்த போர் அமெரிக்கா நன்மைக்காக நடத்தப்படுகிறது, இஸ்ரேலுடைய நன்மைக்காக தான் நடத்தப்படுது கடிதம் எழுதினார். அமெரிக்க மக்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு நான் இது வரைக்கும் ஏதாவது அடிச்சிருக்கோமா, அது வாய்க்கா தகராறா என்ன தகராறு, உருக்கமான கடிதம் எழுதினார். அதுல அது எழுதுனது அது உருக்கம் இல்லை, அது கரெக்டு தப்பெல்லாம் தாண்டி எல்லாருக்குமே தெரியுமே. இது வரைக்கும் என்னைக்காவது ஈரான் அமெரிக்க நிலைகள் இருக்குல்ல அங்கேயாவது அடிச்சாங்களா? பிரச்சனை தலையெல்லாம் போட்டு தள்ளி ஸ்கூலெல்லாம் அடிச்சதுக்கப்புறம் தானே நீ உன்னை இங்கே விட்டா திரும்ப வருவடா, நீ உன்னை ஒழிச்சுதான் அடுத்த வேலை அப்படின்னு ஒழிக்க ஆரம்பிச்சாங்கல்ல. இன்னைக்கு ஒழிச்சா கடைசி இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்தது. என்ன பண்ணிட்டாங்க, அடி தாங்க முடியல, ஓகே, உடம்புல ரணமா வலிக்குது அப்படின்னு கத்தார் என்ன பண்ணிட்டான்,
அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியேற்ற முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த மொத்தம் மிடில் ஈஸ்ட்லேயே மிகப்பெரிய பேஸ் வந்து கத்தார் பேஸ். அப்புறம் அந்த ரீஜன்லேயே மிகப்பெரிய கடற்படை தளம் வந்து பஹ்ரைன், ஃபிலீட் 5. ஓகே, பஹ்ரைன் வந்து என்ன பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருக்கான். யுஏயும் சவுதி அரேபியா இன்னும் வந்து ஒரு மாதிரி பண்ண முடியாமல் கிடக்காங்க. ஏன்னா சவுதி யுஏயோட கான்ஃப்ளிக்ட் ஏற்கனவே தெரியும், அவங்களும் உரசல். இப்போ கத்தார் முடிவு பண்ணியிருக்காங்க. குவைத் வந்து நம்ம வந்து முன்னாடி பேசும்போது கேட்டிருந்தீங்க என்னன்னா, இந்த மாதிரி குடிதண்ணீர் இருக்குல்ல, ஆமாம், அந்த ஆலை வந்து அடிச்சாங்க கேட்டால் அப்போ அது பிறகு தகவல் வரல. ஆனால் இப்போ தகவல் வந்துருச்சு. அந்த 95% சப்ளை பண்ணக்கூடிய ஒரு குடிதண்ணீர் ஆலை அதை முழுசாக முடிக்கலை, ஆனால் பெருசாக செயல்பட முடியாத அளவுக்கு அடிச்சிருக்காங்க. தகவல் வந்துருச்சு. இப்போ பேசும்போது தகவல் வந்துருச்சு. ஏன்னா எப்படி நம்ம மக்களுக்கு வந்து அப்பப்போ வர தகவல் அதான் சொல்லுவோம்ல, இது நம்ம அப்போ அடிக்கலன்னு சொன்னியே அப்படின்னா அப்போ தகவல் வரல. பல இடங்களில் பார்க்கணும், சில இதில் ஏதாவது கண்ணாப்பண்ணான்னு வருது, அதை நம்பி நம்ம பேச முடியாது. அப்போ குவைத்தில் குடிதண்ணீர் ஆலையை அடிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து கற்காலம் ஆக்குறேன்னு சொன்னீங்கன்னா, நீ ஆக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த ரீஜனை மொத்தத்துக்கு கற்காலம் ஆக்கிடுவோம் அப்படின்னு ஈரான் சொல்கிறான். என்ன நீ கற்காலம் ஆக்குறது அப்புறம் அப்படின்னு. ஸோ அதனால இப்போ குடிதண்ணீர் ஆலையை அடிச்சிருக்காங்க. அடித்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க வந்து குடிதண்ணீர் இல்லாமல் செத்து போவாங்க. ஏன்னா அவ்வளோ பேரும் அவ்வளோ சுகமாக இருந்தவங்க. ஸோ குடிதான் அடிச்சிருக்காங்க. அப்புறம் துபாயில் யுஏயில் வேறு ஏதோ அடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அதுக்கான தரவுகள் நான் வரல, வந்ததுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே சார், அடுத்ததில். ஓகே சார், அதே போல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்த நாடாக இந்த ஈரானுக்கும் அமெரிக்கா போருக்கும் இடையில நடைபெற்றது. வாங்க நான் உங்கள் போரை நிப்பாட்டி விடுறேன் அப்படின்ற போல பாகிஸ்தான் வந்து சொல்லியிருந்தது. அது எந்த நிலைமையில் இருக்கு? அதே போன்று வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்த கடனை வந்து சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் திருப்பி வாங்குறதாக தகவல். என்னன்னா, பாகிஸ்தான் வந்து ஒரு நியாயமான நாடு இல்லை. அது வந்து அமெரிக்கா காட்டுற எலும்பு துண்டுக்கு வாலாட்டுற நாய் பாகிஸ்தான். நான் ஏன் இவ்வளோ வந்து ஒரு கடுமையான வார்த்தை சொல்கிறேன்னா, பாகிஸ்தான் யோக்கியம் இல்லை. ஓகே, நீ யாரா நீ அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும், இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது ஷபாஸ் ஷெரீஃபா இருக்கட்டும், அசிம் முனீர் அவராக இருக்கட்டும், ஒரே போடா வந்து அங்கே விட்டா வந்து நோபல் பரிசு ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே வாசல்ல உட்காந்துறாங்க போல இருக்கு. நீ வந்து ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்க சொன்னா உள்ளூர்காரங்க கூட அந்த குத்த மாட்டான்டா. ஐயோ, இப்போ அடித்தான். இப்போ என்ன பிரச்சனை வந்து ரொம்ப ஹெவி ஆயிருச்சு. எங்க ஈரான்ல அமெரிக்காவுக்கு அவமானங்கள் டே பை டே அவமானம் பெருசாகிட்டே இருக்கு. கப்பல் அடிக்கிறான், ஃபிளைட் அடிக்கிறான், தளங்கள் அடிக்கிறான், திருப்பி என்னத்தை அடித்தாலும் அடி வாங்கிக்கிறான். ஆனால் திருப்பி அடிக்கிறான். 90% முடிச்சிட்டோன்றாங்க. ஆனால் அடிக்கிறத பார்த்தா வந்து 90% 9% முடிச்சிருப்பாங்க அவ்வளோ இருக்கு. அவ்வளோதான், மிச்சம் பூரா அங்கே கிடக்கு, அடிச்சுட்டே இருக்காங்க. அப்போது யாரை மத்தியஸ்தம் பண்ண சொல்கிறது? இப்படியே பார்த்தா ஒருத்தன் வந்து வாயை திறந்தா பொய் பேசுவான், மாற்றி மாற்றி பேசக்கூடிய அப்படிங்கிறது எர்டகன். யார்? துருக்கி வந்து உலகத்தின் நம்பர் 1 பச்சோந்தி. ஆமாம், இந்த பக்கம் டெய்லி முன்னாடிலாம் என்ன செய்வான்னா, 2.5 வருஷமாக என்ன செய்வான்னா, டெய்லி காலைல எந்திரிச்ச உடனே ப்ரஷ் எடுத்து பல்லு விளக்க போகும்போதே பார்ப்பான். நேராக அவங்க கூப்பிட்டு, அப்பா ஒரு சின்னது கொடுத்துறேன், இஸ்ரேல் ஒழுங்கு மரியாதையை நீ வந்து அந்த ஆட்டத்தை நிறுத்திக்கோ, இல்லை நான் உன்னை விட மாட்டேன், காசால இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்கள், எண்ணெய், பொருட்கள் அத்தனையும் வந்து அங்கே அனுப்பிச்சு விட்டுருப்பான். அப்போ இது என்னடா பண்ணுறேன்னா, இது பிஸ்னஸ். அப்போ அவன் அடிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லிட்டு இவன் கேட்குறான், நான் கொடுக்குறேன், இது வேற. அப்புறம் மிரட்டுற, அது அரசியல், அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே பச்சோந்தி நம்பர் 1 பச்சோந்தினா நமக்கு தெரிஞ்சு நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம்ல, அதில் துருக்கி வந்து நம்பர் 1 பச்சோந்தி. இவன் பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா எலும்புக்கு அமெரிக்கா காட்டுற எலும்புக்கு வாலாட்டுற நாய் அப்படித்தான் பேசுவான். அப்பா அவன் கூப்பிட்டு, எப்பா கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னா, ஓகேப்பா சாப்பிட்னு வாழாட்டிக்கிட்டு வந்து ஈரானுக்கு நாங்கள் வந்து ஈரானுக்கும் அமெரிக்கா கிடையில சமாதானத்துக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னா, நீயே வாலாட்டுற நாய், ஓன்ட்ட யாரா பேசுறது அப்படின்னு விட்டாங்களா. இப்போ என்னாச்சு? அப்போ என்னமாவது பண்ணணும். ஏன்னா பாகிஸ்தானில் வந்து இது கிடக்கு, ஒரு அணுகுண்டெல்லாம் இருக்குது. அப்புறம் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு முக்கியமான டீல் இருக்குது. என்னென்னா இராணுவ ஒப்பந்தம் இருக்குது. ஓகே, இது நீங்கள் அரசியலை சுற்றி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் எடுத்ததுனால பாகிஸ்தான், யுஏஇ, அந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் ஈரான், இங்கே வந்து சவுதி அரேபியா, அங்கே வந்து அமெரிக்கா, இதில் இந்தியா வந்து கலந்துக்கல. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் ஆகாது. நான் ஏற்கனவே வந்து நாங்கள் எந்திரிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சூடானா இருக்கட்டும், ஏமனா இருக்கட்டும் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து மாற்றி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க யுஏஇ. அப்போ நீயா நானான்ற போட்டி பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஈரான் வந்து யுஏஇ அடிக்கிறான், சவுதி அடிக்கிறான். ஓகே, அப்போ இந்த 2 பேருக்குமே, அதாவது இடையில 2 பேர் கலந்து பேசிக்கிறாங்க, யுஏஇ சவுதி அரேபியா 2 பேரும் வந்து, எப்போ நம்ம பங்காளி சண்டை அப்புறம் போட்டுக்குவோம். ஆனால் இப்போ ஈரான் வந்து ஏதாவது சோழி முடிக்கணும்.
இல்லைன்னா ஈரான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுடைய கிரீடம் மன்னர் பரம்பரை இருக்குல்ல அந்த கிரீடம் இறங்கிடும், மக்கள் புரட்சி வந்துடும். நம்ம வந்து நம்மளை கண்காணாத இடத்துக்கு தூக்கி போட்டுருவாங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் ஒரு தீவுலையோ எங்கேயோ அமெரிக்காவோட கைப்பாவையா அங்கே உட்காந்துருக்கணும், அவன் சொல்ல கேட்டுட்டு இருக்கணும். அவன் சும்மாவே மிதிப்பான். நம்ம வந்து அடிமையாக போனால் என்ன செய்வான், காசை பூரா வாங்கிட்டு ஃப்ரீஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு சூழல். அதனால் இங்கே ஈரான் அடிச்சே தீரணும் அப்படின்னு சவுதி அரேபியா இருக்கான். ஓகே, இப்போ யுஏஇ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி இப்போ சவுதி அரேபியா கீழே இறக்கணும் அப்படின்னா பாகிஸ்தானை இறுக்கி பிடிக்கணும். அப்போ என்ன, பாகிஸ்தான் வந்து கடங்காரன், பெரிய கடங்காரன். ஓகே, அதாவது அமெரிக்கா கம்பேர் பண்ணால் உலகத்தில் யாரும் அவ்வளோ பெரிய கடங்காரன் இல்லை, ஆனால் பாகிஸ்தான் கடங்காரன். அப்போ பாகிஸ்தானுக்கு எனர்ஜி கொடுத்துருக்கான், நிறையா பில்லு இருக்குது சைனா. அது வந்து என்ன சொன்னால் ஒரு 220 மில்லியன், அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி நம்ம ரூபாய்க்கு பணம் தரணும். உடனே சைனா என்ன பண்ணிட்டான், பாகிஸ்தான் பில்லு அந்த பில்லு உடனே செட்டில் பண்ணு, ஒன்பது என்ன எவ்வளோ நாள் வச்சிருப்பணி அப்படின்னு அவன் கேட்க, ஐயோ இவன் கேட்குறான்னு என்ன பண்ணுறது. ஏன்னா அமெரிக்காவில் கேட்க முடியாது, அமெரிக்கா இழந்திருக்க இழப்பு இந்த இதில் இருக்காது, சொல்ல முடியாத இழப்பு. இப்போ வந்து அவன் பிடி சீட்டு கட்டால கொடுக்க முடியாத உட்காந்துருக்கான். அவ்வளோ கேவலமாக, சும்மா உதாரணம் சொல்கிறேன். எப்போ அந்த மாதிரி ஒரு 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 பண்டல் பீடி வேணும் அப்படின்னா நானே வந்து ஹெச்பிடிக்கு ஒட்டுப்பிடிக்கு உட்காந்துருக்கேன், என்கிட்ட கேட்குறியா அப்படின்னு அமெரிக்கா நிலைமை. உண்மையிலே நிலைமை மோசமாக இருக்குது, அவ்வளோ இழந்திருக்காங்க இங்கே. ஓகே, இப்போ வந்து இவன் வந்து யார்கிட்ட அமெரிக்கா கேட்க முடியாது, இந்தியாவை கேட்டால் வேற மாதிரி அடிப்பாங்க. ஓகே, இந்தியா கேட்க முடியாது. சவுதி அரேபியா கேட்டால் இங்கேயே அடிச்சுக்கிட்டு என்ன, எனக்கு அவனுக்குமே அமெரிக்கா வந்து பிரச்சனை ஒன்று இது கேட்டால் என்கிட்ட காசு கேட்குறியா அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கேன். 30 பில்லியன் யூஎஸ் டாலர் கொடுத்துருக்கான், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 30 பில்லியன் யூஎஸ் டாலர் இதுக்கு அணுகுண்டு செய்கிறதுக்காக ஆராய்ச்சி இது எல்லாத்தையும் சவுதி அரேபியா கொடுத்துருக்கான். அதனால அந்த ஒப்பந்தம் அவனுக்கு நீடிக்குது. யுஏஇ என்ன பண்ணியிருக்கான், யுஏஇட்ட வந்து பாகிஸ்தான் கடன் வாங்கியிருக்கான். அது எப்படின்னா ஒரு 3.5 பில்லியன், அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி 32,000 கோடி. என்ன பண்ணிட்டான், பாகிஸ்தான்கிட்ட எனக்கு உடனே செட்டில் பண்ணு அப்படின்றான். பாகிஸ்தானும் முடிச்சுட்டான், நான் வந்து மத்தியஸ்தம் பண்ண போகிறதா, நீ என்னத்துக்கிட்ட மத்தியஸ்தம் பண்ண, அமெரிக்காவுக்கு ஆதரவாக வாழாட்டிட்டு போகிறேன், அமெரிக்காவுக்கு ஆதரவாக சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக இவன் வந்து வாழாட்டுறான் அப்படின்னு உடனே சைனாக்காரன் பார்த்தான், இவங்க சரி வராது, இவன் மத்தியஸ்தன்ற பேரில் இங்கே என்னமாவது ஈரானுக்கு பண்ணாங்கன்னா சைனாவுக்கு வந்து இங்கேருந்து இது கிடைக்காது, ஆயில் கிடைக்காது அப்படின்னு பிரச்சனை இவன் மூலம் வந்துடக்கூடாதுன்னு இவனை சப்ரஸ் பண்றதுக்காக ஒரு பக்கம் சைனா வந்து இறுக்கி பிடிக்கிறான். யுஏஇ வந்து இதுதாண்டா சான்ஸ் சொல்லி சவுதி அரேபியாவை சப்ரஸ் பண்றதுக்காக எதிர்க்கிறதுக்காக இவனை வந்து இறுக்கி பிடிக்கிறான் பாகிஸ்தானை. ஸோ இது வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு குந்தாங்குறையான ஒரு அரசியல் இப்படி இருக்கு. இதில் நல்ல ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்குது என்ன சார், இப்போ வந்து ஹார்முஸ் ஜலசந்தியில பார்த்தீங்கன்னா அதை நமக்கு வந்து ஒரு சிறப்பு அனுமதி கொடுத்து எல்பிஜி என்ன ஒரு ஏற்றின்னு வந்த கப்பல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது எல்பிஜி கப்பல் அனுமதிங்கிறது அந்த பக்கம் யுஏஇல இருந்தோ சவுதியில இருந்தோ அல்லது குவைத்தில இருந்தோ ஈராக்ல இருந்தோ எண்ணெய் வருதுருக்குல்ல, அது அனுமதி கொடுக்கறது நம்ம 20 கோடி ரூபா இது வந்து ரியால்லையோ இல்லை யுவான்லையோ கட்டிட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம். இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஈரானோட எண்ணெய் நமக்கு வந்துருக்கு கொடுத்துருக்காங்க. ஈரான்கிட்ட நம்ம நேரடியா சூப்பரா நமக்கு வந்து ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு அருமையான டீல், சம்மர் பரிசு கொடுத்துருக்காங்க. உண்மையில சூப்பர் பரிசு. ஏன்னா ஈரானுக்கு தெரியும், ஏன்னா இந்தியாவில் மக்கள் அமைப்புகள் எல்லாமே நம்ம வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம். அதாவது ஈரான் பக்கம்னா ஈரான் நியாயம், அமெரிக்கா அநியாயம்னா இப்போ உண்மையிலேயே அமெரிக்கா இஸ்ரேல் பண்ணது அநியாயம். அப்புறம் இவங்க இருக்காங்க இல்லையா ஜிசிசி கண்ட்ரிஸ், அவங்க வந்து மன்னராட்சி நிலைக்கணுங்கிறதுக்காக ஈரானுக்கு எதிராக இருக்காங்க. அது சியாசன்னி பிரச்சனைலாம் இல்லை, அதெல்லாம் சும்மா பேருக்கு கொண்டு வந்தது. ஓகே, ஆனால் இது வந்து மன்னராட்சி நிலைக்கணும், நான் நல்லா இருக்கணும், 4 பேர் நாசம் போனால் பரவாயில்ல அப்படின்ற மனப்பான்மை. அப்படிங்கிற இடத்துல இந்தியா என்ன பண்ணிட்டான், இந்தியாவுக்கு ஈரான் என்ன பண்ணிட்டான், இங்கே இருக்கிற அரசு வேணா இன்னைக்கு நாளைக்கு மாறிடலாம். அரசு இன்னைக்கு பிஜேபி இருக்கிற அரசு வந்து நாளைக்கு வேற அரசா வந்தாலும் அது நாளைக்கே பிஜேபியை வந்து மனசு மாறிடலாம். ஏன்னா பிஜேபி மனுஷன் தானே, இந்தியா தெரியும்ல. எப்போ இந்த மாதிரி இருக்கு, இந்தியாவுக்கு யார் வேணும், எந்த அரசா இருந்தாலும் எப்போ என்ன சொல்லணும்னா நம்ம இந்தியாவுக்கு எது நன்மையோ, ஈரான் ஓகேன்னா ஈரான் ஓகே, ஓகே இல்லை இஸ்ரேல் ஓகேன்னா இஸ்ரேல் ஓகே, இல்லை சைனா ஓகேன்னா சைனா ஓகே, ரஷ்யானா ரஷ்யா ஓகே. நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு அல்லது நம்ம அம்பானி அதானிக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன் அம்பானி சொல்கிறேன்னா வருஷம் போல் இப்படி தான் இருக்காங்க. ஓகே, அதனால் நமக்கு இப்போ ஈரானோட நல்ல ஒரு இணக்கமான உறவு வந்து ஈரானோட எண்ணெய் கப்பல் வந்து இந்தியாவுக்கு வந்து சேருது. இது ஒரு பெரிய ப்ளஸ். ஹர்மோஸ் பிரச்சனை இல்லை, ஈரான் எண்ணெய் நமக்கு பிரச்சனை இல்லை. நல்ல ஈரான் எண்ணெய் வந்து வெனிசுலா எண்ணெய் மாதிரி வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை, நல்ல குவாலிட்டியானது. ப்ளஸ் வந்து இன்னைக்கு ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க,
எக்ஸ்ட்ரா எல்என்ஜி கேஸ் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறேன்னு இருக்காங்க. சூப்பராச்சா? நம்ம எல்என்ஜி கேஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து வீட்டுக்கு எல்பிஜி கேஸ் இருக்குல்ல, சிஎன்ஜி எல்பிஜி எந்த பிரச்சனையும் வராது. ரஷ்யா வந்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறான். அப்புறம் ஈரான் வந்து இந்தியாவுக்கு ஸ்பெஷல் சப்போர்ட், பெர்மிஷன்ங்கிறது வேற, சப்போர்ட் கொடுக்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து இந்தியாவில் விளையிற விளைச்சல், இந்தியாவில் உற்பத்தி ஆகிற ஆடைகள், இந்தியாவில் உற்பத்தி ஆகிற மருந்து பொருட்கள், ஓகே, இந்தியாவில் உற்பத்தி ஆகிற எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் சைனா கொடுப்பாங்க. அதை தாண்டி இந்தியா வந்து ஈரானுக்கு மிக மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அதை சொல்லலாம். இது வேணும். அப்புறம் அங்கே இருந்து என்னமா வந்தாலுமே இப்போ அங்கே இருக்க மக்களுக்கு உண்மையில் அங்கே விளைச்சல் இல்லை, தண்ணீர் இல்லை. ஏற்கனவே 20 வருஷமா மேகத்தை போய் இழுத்து பிடிச்சான்னு சொல்லி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க கட்டியிருக்க டேம் பூரா வறண்டு கிடக்கு. அதனால இன்னைக்கு வந்து அந்த மக்களில் சாப்பிடணும் அப்படின்னா இந்தியா மாதிரி கண்ட்ரி இருக்குல்ல, இங்கே இருந்து கோதுமை, அரிசி, சீரியல்ஸ், தானியங்கள் இருக்குல்ல, தானியங்கள், பழ வகைகள், வெஜிடபிள்ஸ் அங்கே விளையுது, பரவாயில்ல. ஆனால் இங்கே இது போக எலக்ட்ரானிக் ஐட்டம், மருந்து பொருள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிபட்டு நிறைய கிடக்காங்க. ஆமாம், ஓகே, நிறைய ஹாஸ்பிட்டல் 20 ஹாஸ்பிட்டல் வந்து அமெரிக்கா அடிச்சிருக்காங்க. அப்போது இந்தியாவோட உறவு ஈரானுக்கு மிக மிக முக்கியம். அதுக்கு பதிலாக நான் வந்து எண்ணெயை தர்றேன், ஹர்மோஸ் வந்து உனக்கு திறந்து விட்டுறேன், நீ ராசா மாதிரி வா, நீ ராசா மாதிரி போ, எனக்கு இதை கொடு. ஓகே, சூப்பர். இந்தியாவுக்கு இப்போ தேவை தானே? இப்போ இந்தியாவுக்கு வந்து கணக்கு போட்டு பார்ப்போம். இஸ்ரேல் தேவையா, அமெரிக்கா தேவையா? இன்னைக்கு வந்து இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டும் வேஸ்ட். நமக்கு 2 எதிரி கிடையாது, வேஸ்ட்டு. சரி, ரஷ்யா வந்து நமக்கு தேவை. ஏன்னா அவன் வந்து ஆயில் தர்றான், 40-45% ஆயில், ப்ளஸ் வந்து எல்என்ஜி வேற தரேன் இருக்கான். அப்போ நமக்கு நம்ம நாட்டில் நிலவக்கூடிய அந்த பெட்ரோலியம் இதில் கேஸு சேர்த்து வைக்க முடியாது. அடுப்பங்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை வந்துருச்சு, பேசணும்ல. அப்புறம் ஒரு மாதிரி எமர்ஜென்சி வரப்போகுது, லாக்டவுன் வரப்போகுது, ஒன்றும் வராது. இந்தியா வந்து அழகாக அப்படி வெண்ண மாதிரி வலிக்கிட்டு போயிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனை. ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல நல்ல செய்தி, ஜாக்பாட், இன்ப அதிர்ச்சி. மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.